தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 18வது வாரம் சனிக்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே, கலங்காதே, திகையாதே, விசுவாசியே என்று சொல்லி நாம் பாடி நம் விசுவாசத்தை ஆழப்படுத்தி நம்மோடு இருக்கின்ற மக்களுடைய விசுவாசத்தையும் உறுதிப்படுத்துவர்களாக இருக்கின்றோம். விசுவசித்தவனுக்கு எல்லாம் நடக்கும் என்று சொல்லி நம்பிக்கை ஊட்டுபவர்களாக இருக்கின்றோம். அதைத்தான் இன்றைய வார்த்தைகளும் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. இன்றைய முதல் வாசகத்தில் அபாக்கு இறைவாக்கின் வழியாக இறைவன் சொல்வது, நம்பாதவரோ உள்ளத்திலே நேர்மையற்றவராக இருப்பார், நேர்மையுடையோரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவார் என்று சொல்லுகின்றார். நம்பிக்கையின் வழியாக ஆண்டவரை தேடி வருகின்ற உள்ளங்கள் ஆண்டவர் தன் வாழ்வில் இருக்கின்ற தடைகளையும் சங்கடங்களையும் எடுத்து போடுவார் என்கின்ற அந்த உறுதியான பற்றோடு இருக்கின்ற பொழுது அவை அனைத்தையும் கடவுள் எடுத்து போடுவார் என்கின்ற உறுதியும் கொடுப்பதாக இருக்கின்றது. இனி நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற ஒரு மனிதனை சிலர்களால் குணப்படுத்த முடியவில்லை. இயேசு அதை செய்து முடிக்கின்றார். செய்து முடித்தவுடன் சிலர்கள் கேட்கின்றார்கள், ஏன் எங்களால் அதை செய்ய முடியவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு அவர்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தை, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம் என்று சொல்லுகின்றார். கடுகளவு நம்பிக்கை போதும் என்கின்றார். கடுகுவதை மிக சிறிதுதான், ஆனால் அது வளர்கின்ற பொழுது எல்லா பறவையும் வந்து தங்கும் அளவிற்கு அது கிளைகளாக விரிந்து பரவும் என்று சொன்ன அதை போல நம்மிடம் இருக்கின்ற சிறு விசுவாசம் போதும் நம்மையும் நம்மோடு இருக்கின்ற எல்லா மக்களையும் இறைவனுடைய அன்பை அனுபவிப்பதற்கு ஒரு காரணியாக அமைந்துவிடும். அப்படி என்றால் நம்பிக்கை என்றால் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது எபிரேயர் புத்தகம் 11:1 இவ்வாறு சொல்லப்பட்ட நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்கின்ற உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் எதிர்பார்ப்பது கிடைக்கும் என்று சொல்லி சிறிதும் சலனம் சந்தேகம் இல்லாமல் வாழ்வது. ஏனென்றால் அதே எபிரேயர் புத்தகம் 11:6 படிக்கின்ற பொழுது நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளை அணுகி வர முடியாது என்று சொல்லியிருக்கிறது. எனில் கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கின்றார் என்பதையும் அவரை தேடிச் செல்வோருக்கு தக்க கைமாறு வழங்குவார் என்பதையும் நம்ப வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. ஆண்டவர் இருக்கின்றார், இருக்கின்ற ஆண்டவர் என் தேவையை நிறைவேற்றுவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு அவரை அணுகி வர வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அதே போல நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய செயலும் இணைந்தே செல்ல வேண்டும். அதைத்தான் யாக்கோப்பு தன்னுடைய திரும்ப 2ஆம் அதிகாரத்தை சொல்லுகின்றது, செயலற்ற விசுவாசம் பயனற்றதே என்று சொல்லிவிட்டு 2:22 நம் நம்பிக்கையும் செயல்களும் இணைந்தே செயல்பட வேண்டும் என்றும் செயல்கள் நம்பிக்கை நிறைவு பெற செய்கின்றன என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் சொல்லுகின்றார். நம் வாழ்விலே நான் நம்பிக்கை வைத்திருக்கேன் என்று சொன்னால் மட்டும் பத்தாது, மாறாக அந்த நம்பிக்கை செயலில் காட்டுபவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு அழைப்பை விடுக்கின்றார். அன்பு சொந்தங்களே, நம்முடைய விசுவாசத்தை பற்றி அலசி பார்ப்போம். விசுவசித்தால் நேர்மையாக வாழ்வை வெற்றுக்கொள் என்று சொல்லி முதல் வாசகம் சொல்லுகின்றது. விசுவசித்தால் அனைத்து அற்புதங்கள் நடக்கும் என்று சொல்லி நற்செய்தி நமக்கு சொல்லி காட்டுகின்றது. மேலும் விவிலியத்தை படிக்கின்ற பொழுது விசுவசித்தவர் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கின்ற ஆசீர்வாதங்கள் நிறைய பட்டியலிடப்பட்டு இருக்கின்றது. லூக்கா புத்தகம் 17:19 8:48 படிக்கின்ற இவ்வாறு சொல்லப்படுகிறது, உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று. நம்பிக்கை நலம் பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. நீ விரும்பியபடி நடக்கட்டும் போ. காரணம் பெண்ணுக்கு கடவுள் சொன்னது நம் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆழமான நம்பிக்கை யோவான் புத்தகம் 3:15 படிப்பதை போல நிலை வாழ்வை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இயேசு மீது வைத்திருக்கிற நம்பிக்கை நமக்கு நிலை வாழ்வை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. யோவான் 3:18 படிக்கின்ற பொழுது நமக்கு தண்டனை தீர்ப்பிலிருந்து விடுதலை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது.
யோவான் புத்தகம் 6:35 படிக்கின்ற பொழுது தாகம் இராது, என நம்பிக்கை கொள்பவருக்கு தாகமே இராது என்று சொல்லுகின்றார். இந்த உலகத்தின் பொருட்கள் மீது எந்த பற்றும் இருக்கெனில் ஆண்டவர் மீது முழுமையாக நம்புகின்ற பொழுது எல்லாம் நமக்கு கிடைத்துவிடும் என்கின்ற மன நிறைவு தெளிவு இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. யோவான் புத்தகம் 11:25 படிக்கின்ற பொழுது இறப்பினும் வாழ்வார்கள், வாழ்கின்ற பொழுது நம்பிக்கை வைப்பவன் இறப்பினும் வாழ்வார், என்றும் வாழ்பவராக இருப்பார் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இத்தகைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கின்ற நம்பிக்கை நம்மிலே ஆளப்பட்டதாக இருக்கின்றதா சிறிது அலசி பார்ப்போம். அலைக்கழிக்கப்படுகிற நம்பிக்கையாக இருந்தால் லூக்கா புத்தகம் 17:5 சீடர்கள் இயேசுவை நோக்கி ஜெபிப்பதை போல எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். நம்பிக்கையோடு இருப்போம், விசுவசிப்போம், இயேசுவில் நம்பிக்கை வைப்போம், விசுவாசத்தை வளர்வோம், விசுவாசத்திற்காக ஜெபிப்போம், விசுவாசத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவர்கள் நம்மோடு இருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.